வணக்கம். இணைந்திருப்பது நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் பிள்ளையான். அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச ரீதியில் பதிலை வழங்குமாறு வெரிட்டே ரிசர்ச் வலியுறுத்து. மரைன் டிரைவில் இரவு சந்தையை திறக்க திட்டம். கைதிகளை பார்வையிட விசேட சந்தர்ப்பம். ஓமந்தை விளையாட்டரங்கை விரிவுபடுத்த நடவடிக்கை. இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒருவரை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். 2006 ஆண்டு டிசம்பர் 15 கொழும்பு 7 இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பற்றியிருந்த போது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 18 ஆண்டுகளுக்கு பின்னர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் இலங்கை சர்வதேச ரீதியில் பதில் வழங்க வேண்டும் என வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்கு எதிராக தனித்தனியாக பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக சர்வதேச ரீதியிலான பதிலளிப்புக்கு இலங்கை செல்ல வேண்டும் என வெரிட்டேஜ் ரிசர்ச் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக உலகளாவிய தரப்புடன் இணைந்து பொதுவான பதிலை உருவாக்க வேண்டும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பானது உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் விதிகளிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தக ஸ்தாபனத்தில் 166 நாடுகள் அங்கம் வகிக்கின்ற நிலையில் அந்த நாடுகள் சுமார் 98% சர்வதேச வர்த்தகத்தை உள்ளடக்கியுள்ளன. தற்போது நாடுகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்ற போதிலும் சகல தரப்பும் இணைந்து பலதரப்பு அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என வெரிட்டேஜ் ரிசர்ச் தெரிவித்துள்ளது. வவுனியா ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்குக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அதன் தேவைப்பாடுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். அதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். வடமாகாணத்தில் உள்ளக விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் மெய்வல்லுநர் பயிற்சிகள் என்பவற்றை எதிர்காலத்தில் வழங்கக்கூடியதாக இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை வவுனியா மாவட்டத்தில் சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தீய பழக்க வழக்கங்கள், மதுபாவனை, தொலைபேசி பாவனை, போதைப்பொருள் பாவனை என்பவற்றை கட்டுப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அவசியம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். அந்த வகையில் இந்த விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்றைய தினம் எமது வேண்டுகோளுக்கிணங்க இலங்கையின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஓமந்தையில் அமைந்துள்ள விளையாட்டு காம்ப்ளெக்ஸை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார். அந்த வகையிலே எமது மாவட்டத்திலே மிகவும் சிறந்த ஒரு சர்வதேச மட்டத்திலான ஒரு விளையாட்டு அரங்கு இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அங்கு பல்வேறுபட்ட தேவைகள் காணப்படுகின்றன. பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சியாளர்கள், அதே போல் பயிற்சி வழங்குவதற்கான உபகரணங்கள், ஏனைய தேவைப்பாடுகள் பல இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்ட நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவற்றை எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த நிலையத்துக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார்.
மே மாத இறுதிக்குள் கொழும்பு மெரின் டிரைவ் பகுதியில் இரவு நேர சந்தையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரத்திற்குள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மே மாத இறுதிக்குள் மெரைன் டிரைவில் இரவு சந்தையை திறக்கும் திட்டத்தை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணைக்குழுவும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகமும் அறிவித்துள்ளன. இந்த ஆண்டு 3 மில்லியன் வருகை இலக்கை அடைய சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் ஈர்க்கக்கூடிய அனுபவங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது. இரு நிறுவனங்களின் தலைவரான புத்திக ஏவாவசம் ஒரு ஊடக சந்திப்பின் போது இதனை கூறினார். கொழும்பு ஆடம்பர ஹோட்டல்கள் மற்றும் நவீன உட்கட்டமைப்புகளுடன் நன்கு பொருத்தப்பட்டிருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை சிறப்பாக அனுபவிக்க அனுமதிக்கும் ஈர்க்கக்கூடிய செயற்பாடுகள், நிகழ்வுகள் மற்றும் ஈர்ப்புகள் நகரத்தில் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகையை முன்னிட்டு கைதிகளை பார்வையிடுவதற்கு விசேட சந்தர்ப்பத்தை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை திறந்த வெளியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் இந்த விசேட வாய்ப்பை வழங்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த தினங்களில் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய உறவினர்கள் கைதிகளை பார்வையிட நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 8:50 அளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் ஒன்றின் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியாவில் மின்சாரம் தாக்கியதில் இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மலேசியாவின் ஷா அலாம் டமான் அலாம் இண்டாவில் உள்ள கட்டுமான பொருட்கள் களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மின்சாரம் தாக்கி இலங்கை இளைஞரும் அவரது தாயும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர் 27 வயதுடைய இலங்கை இளைஞர் என தெரிய வந்துள்ளது. உடலை நெருங்க அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டியிருந்ததாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்த இளைஞரின் உடலில் எந்த காயங்களும் இல்லை என்பதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, தென், மேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 - 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்திகள். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேம்ஸ் டேவிட் வென்சி எதிர்வரும் 21ஆம் தேதி இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேம்ஸ் டேவிட் வென்சி எதிர்வரும் 21ஆம் தேதி இந்தியா செல்லவுள்ளார். 4 நாட்கள் பயணமாக எதிர்வரும் 21ஆம் தேதி டேவிட் வென்சி தனது மனைவி உஷாவுடன் இந்தியாவிற்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தில் டேவிட் வென்சி பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அமெரிக்கா மற்றும் இந்திய இடையேயான வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் அமெரிக்க
அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் 25வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 25வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றது. நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தின. முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 103 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. அதிகபட்சமாக சிவம் துபே 31 ஓட்டங்களையும் விஜய் சங்கர் 29 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். கொல்கத்தா அணி சார்பில் சுனில் நரைன் 3 விக்கெட்டுகளையும் ஹர்ஷித் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து 104 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 10.1 ஓவரில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் தொடர்ந்து 5 தோல்விகளை முதன்முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்று மோசமான சாதனை படைத்துள்ளது. இதேபோல் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து 3 முறை தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது மேலதிக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.namadulk.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அதேபோல விரிவான செய்திகளை காணொளியுடன் பார்ப்பதற்கு நமது டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.